புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசல். இந்த ஓவியங்கள்ல அப்படி பார்த்து பரவசப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வி. ஆனா உலகமே பார்த்து வியப்பாகிற அளவுக்கு தமிழர்களுடைய கலை அறிவு இந்த சித்தன்னவாசல் சித்திர வடிவங்கள்ல மறைஞ்சு கிடக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சமணர்களுடைய காலத்துல ராக்கெட் குகைகளை உருவாக்குனாங்க. உலக அளவில் ஃப்ரெஸ்கோ பாணின்னு கொண்டாடப்படுற தனித்துவ பாணியை இந்த தமிழர்கள் பயன்படுத்தி இருப்பாங்க. அது என்ன ஃப்ரெஸ்கோ பாணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீலம், சிவப்பு, மஞ்சள், மண் நிறங்களில் இந்த சித்திர வடிவங்களை உருவாக்கியிருப்பாங்க. இந்த நிறங்கள் அப்படிங்கிறது எந்தவித வேதியியல் கலப்பும் இல்லாமல் பூக்கள்ல இருந்தும் காய்கறிகள்ல இருந்தும் பழங்கள்ல இருந்தும் எடுக்கப்பட்ட நிற கலவைகள். இந்த ஃப்ரெஸ்கோ பாணியில் எந்த கலப்பும் இல்லாமல் இயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட இந்த சித்திர வடிவமும் குகைகளும் 100 வருடம் எந்த சிதைவும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய சிறப்பு. அந்த வகையில் 7ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட இந்த சித்திர வடிவமும் இந்த குகையும் இன்னும் உயிர்ப்போட இருக்கு அப்படிங்கிறது தான் இதனுடைய சிறப்பு. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மற்றும் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த சித்தன்னவாசல் குகைகளை பற்றியும் ஓவியங்களை பற்றியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த ஃப்ரெஸ்கோ பாணி, இந்த சித்திர வடிவம் அஜந்தா குகைகளோட ஒத்துப்போகும். ஆனால் தமிழர்கள் இந்த ஃப்ரெஸ்கோ பாணியிலையும் தனித்துவமான ஒரு பாணியை கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்றது. தமிழர்களுடைய இந்த தனித்துவ பாணியை உலகம் இன்னும் திரும்பி பார்க்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். உலகம் எப்போவோ திரும்பி பார்த்துருச்சு. ஆனால் தமிழர்கள் தான் இன்னும் அந்த சித்திர வடிவங்களை திரும்பி பார்க்கல. தமிழர்களுடைய மறைந்து கிடக்கிற இந்த கலை பொக்கிஷத்தை இன்னும் வெளி உலகத்துக்கு கொண்டு வரல. தமிழர்களுடைய கலை அறிவு கலாச்சாரம் மறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரெஸ்கோ பளிங்கும் மலை சத்தமும் இல்லை, இன்னும் ஒளிந்து போகலை, இன்னும் மறைந்து போகலை, இன்னும் அழிஞ்சு போகலை அப்படிங்கிறத நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். நன்றி.